ஓ மணமகளே, இன்னைக்கு நம்ம வந்து சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோங்க. என்ன சேலஞ்ச் ப்ரோ அப்படி கேட்பீங்க. இது வந்து ஒரு ரேம்ப் மாதிரிங்க. இந்த ரேம்ப் செம்மையாக இருந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? இதுமாரி நீங்கள் போட்டதே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் ப்ரோ கேட்பீங்க. ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட் டைம் தான் இனிமேல் நான் பண்ணுறது. எப்படி ப்ரோ இது பண்ணீங்கன்னு நான் கேட்பீங்க. அதை நான் சொல்கிறேன் இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு கடைசியாக சொல்லலாம். ஏங்க இந்த சேனல் தான் பார்த்துருக்கேங்க. அதாவது நான் இந்த சேனலில் தான் ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துருக்கேங்க, தெரியுமா? ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துருப்பேன் நான், தெரியுமா உங்களுக்கு? சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம்ல, அதை அப்படியே பேக் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி 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 போ 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 அப்படிதான் வந்தாச்சு. ஐயோ மரமா, டே பார்த்துடா டே வீலையும் தூக்காதுடா, பயமாக இருக்குடா, வீலையும் தூக்காதீங்கடா. சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், செக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. சரி ஓகே, பேக் போ ஓகே. ஏங்க இந்த கேமில் நம்மளால் அந்த செக் பாயிண்ட் கூட நம்மளால் வச்சுக்க முடியுங்க, ஓகேவா? நான் ஏன் செக் பாயிண்ட் வைக்க போகிறேன் ஒரு இடத்துல. ஆமாம், இனிமேல் செக் பாயிண்ட் கூட வைக்க முடியாது. எப்படி ப்ரோ கேட்டீங்க, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேனல் ஃபஸ்ட்டு முடிக்கலாம். பார்த்து போடா, பார்த்து ஸ்லோவாக ஓகே போகலாமா? இப்போ ஸ்பீடாக போகணும். இந்த இடத்துல தான் ஒரு வைக்கலான்னு. ஓகே, ஸ்லோவாக ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நான் கஷ்டமாகுங்க, ஓகேவா? எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அதில் அனௌன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே. ஐயோ இன்னும் வரும் ஒரு M1 போடணும். ஃபஸ்ட்டு இருங்க திருப்பி ஓகே இப்படி கொடுத்துட்டு MA+1 M1 கொடுத்துடுமா? அதுதான் இப்போ உருவாயிடுச்சு. செக் பாயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அது ஒர்க் ஆகாம தெரியலையே, அது ஒரு பிரச்சனை. அது ஒர்க் ஆகாம தெரியல. நான் ஒரு நாள் போட்டு பார்த்தேன், வந்துச்சு. இன்றைக்கி அது ஒர்க் ஆகாம தெரியல. இருங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? இருங்கண்ணா. அது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போயிடலாம். ஒய் என்னடா அது? நல்ல நேரம் இதோ இப்போ குத்து போமா? ஆமாங்க. ஹாய், என்ன பேக் சைடு நிறுத்தி வச்சுருக்காங்க? ஓஹோ, ஐயோ ஏன் தெரியாமல் பேக் சைடை குத்துற போலங்க. இறங்குடா அதே தார்கேஷ், இறங்குடா. ஆனால் நான் தெரியாமல் பேக் சைடை செக் பண்ணிட்டு குத்துறேன். விழுந்துட போகிறேன். விழுந்துடுன்னா பெரிய கஷ்டமாக போயிடும். ஓகே, M1 போடு. ஃபஸ்ட்டு M1 போடு. M1 M/1 போட்டோமா? கிளிக் பண்ணிட்டோமா? கிளிக் பண்ணுற ஏங்க அதுவே வந்துச்சுங்க. இதை பாருங்கள், நம்ம செக் பண்ணி டிக் பண்ணிச்சு. ஏங்க பேக் போ ஃப்ரெண்டு வா. அதுதான் செக் பாயிண்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஓகே, இல்லை அவங்களும் செக் பாயிண்ட் வச்சுருவாங்க, நம்மளும் செக் பாயிண்ட் வைக்கலாம். ஒய் பார்த்து போ பார்த்து போ தார்கேஷ், பார்த்து போடா. யூ கேன் டூ இட்டா, பார்த்து போடா. இதை பண்ணுறதுக்கு நான் போன வாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாங்க? அவள் தான் வந்தாச்சு. எப்பாடியோ வந்துட்டோங்க. இங்கே இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிடலாமா? ஆமாங்க, இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சிடலாம். ஓகே, அது ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு வைக்க போகிறேன். இந்த பேக் சைடு போ திரும்ப இப்படி பேக் சைடு. ஓகே, M1 போகணுமா? ஆனால் இதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணும்னா அது பண்ணி தான் ஆகணும். போடி M1. என்னடா என்னங்க இது பேக் சைடு போய் பண்ணிடுச்சு. ஓ ஷெட். சரி வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லைங்க, நான் இங்கே செக் பாயிண்ட் வச்சுக்க போகிறது இல்லை. செக் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். அவன் தள்ளி போயிட்டு இங்கே வச்சுருக்கணும். பேக் போ திரும்ப இப்படி. இப்போ M1 ஓகே போடுமா? ஏன் அப்புறம் இப்போ செக் பாயிண்ட் வைக்கிறா கேட்பீங்க. நான் கொஞ்சம் வீக்குங்க. அதாவது இந்த மாதிரி சேலஞ்சு யார் வீக்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த வாய்ப்பு நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் இருந்தாலும் ரொம்ப வீக்கு. என்ன ப்ரோ நீயே வீக்காக சொல்லிக்கிறப்போ ஏன் ப்ரோ இப்படி நெகட்டிவாக பேசுகிற அப்படி கேட்பீங்க. அது ஒரு காரணமாக தாங்க நான் நெகட்டிவாக பேசுகிறேன். இதுக்கு தான் என்ன ப்ரோ காரணம் இருக்குது அப்படி கேட்பீங்க. அதுவும் கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட் வரும். கரெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட் வரும். அது ஏன்னா நான் நிறைய வாட்டி இதுமாதிரி சேலஞ்சாக பண்ணிக்கிறேன். இது நல்லா இருக்கே, ஆனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குது. ஓகே போ அப்பா
ஐயோ ஆனால் இது நல்லா இருந்துச்சுல்ல. ஆனால் நாங்கள் தான் யாரு? ஓகே டக்குன்னு போவோமா? இந்த இடத்துல வந்து ஆன் செக் பாயிண்ட் அவங்களே வச்சுருப்பாங்க. செக் பாயிண்ட்டு புது செக் பாயிண்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு அந்த சைடு போகணுமுங்க. ஓகே பி கேர்ஃபுல் சர்கேஷ். டக்குட்டு வாங்கடா, ஏன்டா எல்லாம் டைம் ஆகுறீங்க. வந்தாச்சு. ஓகே 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 அது ரொம்ப புஷ் பண்ணாத. ஓகே 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 ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பாயிண்ட் வச்சிடுறேன். ஏன்னா செக் பாயிண்ட் வைக்காமையே போகலாமா? எல்லாம் வச்சுருவோம்மா. இப்போ நம்மளோட டவுட் அதுதான், செக் பாயிண்ட் வைக்காமல் போயிடுவோமா எல்லாம் வச்சுருவோம்மா? சரி வச்சுருவோம். ஏன்னா சேஃப் கிடையாது. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சேஃப் கிடையாது. ஏய் என்னடா மேலே வைக்கிறான்? மேலே செக் பாயிண்ட் ஆகிடுமேடா. நாங்கள் கீழே இருப்போம். ஓகே என்னது? சரி இதுக்குள்ளே போயிட்டேன். M/1 போட்டுருமா? M1 ஓகே போட்டுருமா? அதுதான் M1 குத்தாச்சு. வேலை முடிச்சாச்சு. ஏய் ஜம்ப் ஆகுடா. என்னடா ஜம்ப் ஆக மாட்டேன். ஜம்ப் ஆகிட்டான். ஓகே M1 குத்தாச்சா? பேக் போயாச்சா? கொஞ்சம் லைட்டாக பேக் போ, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட் போ. அதுதான் வேலை முடிஞ்சுதே. சிம்பிள். ஓகே வாங்க நம்ம அப்படியே போயிடலாமா? ஆக்சுவலி நான் அந்த M1 அந்த மேப்போட அந்த செக் பாயிண்டோட ஐடியா எனக்கு இப்போ தாங்க வந்துச்சு. அந்த செக் பாயிண்ட் ஐடியா வந்து எனக்கு இப்போ நான் கேம் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஐடியா வருது. நம்ம தான் M1 போட்டு ஒரு வைப்போமே, ஆனால் இது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருங்க இந்த ஐடியா. உங்களுக்கு தெரியுமா? இந்த ஐடியா எனக்கு இங்கே வரும். ஆமாம் எனக்கு வரும். இல்லை போனாட்டி வந்துச்சு. என்னடா இது அவுட் ஆகிட்டேன். என்னங்க இது? ஏங்க அந்த எண்ணு போய்ட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சிடலாங்க. பேக் போடா அதில் போடா. என்னடா இது முடிக்க முடியல. நல்ல வேலை இங்கே செக் பாயிண்ட் வச்சுன்னா அங்கேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஏங்க நம்மகிட்ட இன்ஃபினிட்டி செக் பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரோ. அப்படின்னா போர் அடிக்குமே ப்ரோ. அப்படி கேட்பீங்க. போர் தான் அடிக்காதீங்க. உண்மையிலே பாருங்கள், நீங்கள் அப்படியே பார்த்துன்னே இருங்க. அது வீக் பர்சன் தாங்க நான் வைக்கிறேன். நான் ஒன்று ரொம்ப வீக் பர்சன்னுங்க. ஓகேவா? நான் எதுக்கும் ஒன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன்ல. ஓகே பேக் போ ஃப்ரெண்டு போ. ஒய் ஹேய் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டேனா? ஏங்க தெரியாமல் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டுங்க. ஐயோ முருகா என்ன சோதனை இது எனக்கு. சேப்பா சுவாமி ஓய் சரமாய்யப்பா. ஏங்க யாருக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சிவன் பிடிக்குமா, முருகன் பிடிக்குமா, ஐயப்பன் பிடிக்குமா, இல்லைன்னா அவர் பேர் என்னது ஏதோ பேர் சொல்லுவாங்களே, ஐயோ விநாயகர் பிடிக்குமா சொல்லுங்கள். இது ஒரு ரீசன் தான். ஈஸி சொல்லணும்னு கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னது உண்மையிலேங்க ஈஸி சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ ஷட் ஃப்ரெண்ட் ப்ரோ ஒன்றால் முடியாதுன்ற. ஐயோ ஷே ஏங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. எனக்கே தெரியுது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்ட்டு. ஓகே 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 கொஞ்சம் சேஃபாக போவோம். ஓகே அப்படியே போ. ஓகே 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 பாதி அதெல்லாம் வந்தாச்சு. ஓகே நம்ம டக்குன்னு இந்த ஓகே ஐயோட்டு சொல்லக்கூடாதே. ஐயோ எங்கள் ஐயோட்டு சொல்லக்கூடாதுங்க, தப்பு. ஏன்னா எங்கள் அத்தை எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயோட்டு சொன்னால் அது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏய் பிரேக் போடு. ஐயோ அது சொல்லக்கூடாது. ஐயோ அதாவது தாரகாசுரன், அதாவது அவன் பேர் என்னது, முருகர் வந்து தாரகாசுரன் ஒருத்தவங்க வந்து அழிச்சாங்க. ஓகேவா? தாரகாசுரன் வந்து ஒருத்தவங்க அழிச்சாங்க, தாரகாசுரன் சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு அடிச்சாங்களா, அழிச்சோடனே. ஆனால் அந்த தாரகாசுரன் ஒய்ஃப் யார் தெரியுமா? ஐயையோ. அந்த தாரகாசுரன் ஒய்ஃப் பேர் வந்து ஐயையோ. அப்போ நம்ம அந்த ஐயையோ சொன்னால் அந்த நம்ம வந்து கூப்பிட்றமே ஆயிருமா. எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரும் தயவுன்னு சொல்கிறேன் ஐயோ சொல்லாதீங்க. அதுக்கு பதில் என்ன சாமி பேர். இப்போ நீங்கள் சிவன் கும்பிட்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி பேர் சொல்லுங்கள். ஐயோ சிவனே என்ன சிவனே இது அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்கள். நான் அதனால தான் முருகாடுன்றேன். ஏன்னா முருகர் சாமி எனக்கு பிடிக்கும். எல்லா சாமியும் எனக்கு பிடிக்கும் தான். அதனால் எனக்கு முருகரை யோசிச்சு வச்சுருக்கேன். டேய் என்னடா இது எங்க பேசியே போயிட்டு மாட்டி விட்டுறேங்க. ஓகே இந்த சேனல் முடிப்போமா? ஏங்க நான் போன மட்டும் சிம்பிளாக முடிஞ்சுங்க. ஷேட் அங்கே நான் வச்சுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த செக் பாயிண்ட் வச்சுருக்கணும். நான் பண்ண மிஸ்டேக்னால ஷபா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். ஏங்க நான் டக்குன்னு இதை முடிச்சிடுறேன். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள்.
நான் டப்புன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அதை முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. ஆனால் அது முடிச்சோமா, செக் பாயிண்ட் வைக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே ஏறு 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 மாட்டுறது. ஓகே 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 என்னடா டே யாரா நீ? எப்பா அப்போ டே பேக் போ ஃப்ரண்ட்டு பேக்கு பேக்கு. ஐயோ ஓ ஷட், அதை சொல்லக்கூடாது பார்க்குறேன். நான் சொல்லிக்கினே இருக்குனே, என்னடா நடக்குதுங்க? அந்த வார்த்தை சொல்லவே கூடாதுங்க. ஐயோ இது வந்துங்கன்னே இருக்கே வாயில். முருகா இது என்ன வந்து சோதனை எனக்கு. ஷோபா சுவாமி. ஏங்க நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இங்கே நிறைய பேர் வந்து விஜயங்கள் தான் பிடிச்சின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து போட்டு பார்க்குறேன், சும்மா விஜயங்களோட ஃபோட்டோ யாருக்கு பிடிக்குது சொல்லிட்டு போட்டு பார்த்தா பல லட்சம் பேர் அந்த ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் லைக் மட்டும் போட மாட்டுறாங்க. லைக் போடுறாங்க ஒரு வீடியோவுக்கு 27 வருது, ஆனால் அது கம்மி தான். ஏங்க நான் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட் வா பேக் போ ஃப்ரெண்ட் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக பேக் போ லைட்டாக. போதும் லைட்டாக யாருங்க. இப்போ டப்புண்டு போயிட்டு நம்ம அது பேர் அது செக் பாயிண்ட் வச்சிடலாம். ஏங்க இது மாதிரி நடக்குது, சேஃப் கிடையாது, கடவுளே காப்பாற்றி விடு. ஓகே லைட்டாக போயிட்டு M1 மட்டும் போடு தரகேஷி. M1 அப்படி போட்டியா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டு போ. அவ்வளோதான், M1 போட்டாச்சு, வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா போனோன்னா இப்படி தாங்க அவுட் ஆனேன். என்னடா செக் பாயிண்ட் மானையில் சொல்லக்கூடாது, அது பார்த்து சொல்லக்கூடாது தரகேஷ். ஓகே நீ சொன்னா அது அந்த அந்த பைத்தியக்காரி வந்து கூப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதாவது தாரகாசுரன் ஒய்ஃப்னா பைத்தியக்காரி தானே, அப்படி அண்ணா தான் அப்படி கூப்பிட்றேன். அப்படி ஆனால் கோவப்பட்டாங்கன்னு என்ன செய்யுது? கோவப்பட சான்ஸ் கிடையாது. ஓகே நம்ம டப்புன்னு வேலையை முடிக்கலாம். ஐயோ இனிமேல் இருக்குன்னு பார்க்கலையடா. ஏங்க நம்ம செக் பாயிண்ட் வைப்போமா வேணாமா? சரி வேணாம், அப்படி செக் பாயிண்ட் வைப்போமா? எனக்கு எதுவும் வைக்கலான்னு தோணுது. சரி என் மனசு சொல்கிறதா நல்லா கேட்க முடியும், அதனால் வச்சிட்றேன். ஏன்னா என் மனசு இந்த செக் பாயிண்ட் வெய் நம்ம சேஃப் கிடையாது வெய்ன்னுது. ஆனால் என் உடம்பு வேணான்ட்டு நான் இப்போ மனசு சொல்கிறது தான் என்னென்னா வந்து உடம்பு சொல்கிறது கேட்கணுமான்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் அப்பா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பேசாமல் அப்பா எனக்கு ஒன்று சொன்னாங்க, நம்ம வந்து மனசு சொல்கிறது தானே கேட்கணும். அது ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்குது, நம்மளுடைய மனசு சொன்னால் அது நம்ம செய்யணும். அது செகண்ட் சொன்னால் அது வந்து சோம்பேறிக்கான அர்த்தம், சோம்பேறி சொல்கிற வேலைக்கிட்ட அர்த்தம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறது மட்டும் வேலை செய்யுங்க போதும். ஓகே நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே பாருங்களேன், இன்னும் பாதி தூரம். நீங்கள் அதுவே சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் மாட்டுற நேரமாக தான் இது. டே போச்சுங்க, போயிடுச்சு. ஹெல்மெட் மாட்டுற நேரமாக இது. டப்புன்னு ஹெல்மெட் மாட்டி விட்டான். அதுக்கு நான் இங்கேருந்து போவேன். ஆமாங்க டப்புன்னு ஹெல்மெட் மாட்டி விட்டான், அதுதான் டைம் போயிடுச்சு. இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுடா டே. போ. ஆனால் ஹெல்மெட் போடுறதுக்கு தான் நல்லது தாங்க. நான் சொல்லுவேன் ஹெல்மெட் போடுறதுக்கு தான் நல்லது தான். தயவு செஞ்சு எல்லாம் ஹெல்மெட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், ஹெல்மெட் போட மாட்டாங்கன்னா ஹெல்மெட் போடுவாங்க. நிறைய பேர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, போடுறதுக்கு சான்ஸ் அதில் போடுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் பெரியவங்களானோடனே ஆமாம் உங்கள் அப்பா அம்மா தான் போடுவாங்க, உங்கள் அப்பா அம்மாவே சொல்லி தருவாங்க. நீங்கள் எல்லாம் பெரியவங்களானோடனே ஹெல்மெட் போடணுன்னு சொல்லுவாங்க. நானும் அதை பற்றி சொல்கிறேன், ஹெல்மெட் எல்லோரும் போடுங்க. ஓகே மேலே போடா. அவ்வளோதான், மாட்டிக்கியாச்சு. இறங்கு ஷபா. மாட்டிக்கியாச்சு. சரி மாட்டிக்கினேன். ஐயோ சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை கைட்டுறா. இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே ஒரு தலைவலியாக போச்சு. ஓகே ஃபஸ்ட்டு இங்கே போய் நின்றுட்டு நான் வேறு பைக் எடுத்துக்க போகிறேங்க, அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஓகே ஃபஸ்ட்டு M1 போடுவோம். அந்த சைடு போய் மாட்டிக்கிறேன் நான். M1 போடுவோம் ஃபஸ்ட்டு. M1 ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக பேக் வாடான்ற முட்டா பாயலை. ஓகே இங்கே வந்துச்சா? போச்சு கிருஷ்ணகிரி. ஓகே பரவாயில்ல. அந்த பைக்கை எடுக்க முடியா பார்ப்போமா? இருங்களேன், அந்த பைக்கை எடுக்க முடியா பார்ப்போமா? கடவுளே இந்த பைக் ஒழுங்காக வெளியே வர மாட்டேங்குது. வெளியே வர சொன்னால் வர மாட்டேங்குது.
ஷபா இது என்னடா வந்த சோதனை. ஷபா ஷபா. ஓகே ஓகே. டேய் ஒழுங்கா பேக் போடா. இப்போ நான் கொஞ்சம் இப்படியே வர சொல்கிறேன். டேய் இங்கேருந்தே போடலாங்க. கொஞ்சம் பேக் போனால் ஆனால் பேக் சைடு வந்துடுமே. நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம், அதனால் போட்டுருவோம். டிஸ்டர்ப் ரேஸ் பைக் நான் கூப்பிட போகிறேன். டேய் ஏன்னா மொனையில் போய் மாட்டிக்கினேன். டேய் பார்த்துடா ஓட்டுருவண்ணா. வேணாப்பா வேணாம். சேஃப் கிடையாது. டேய் ப்ளீஸ்ரா வண்டியே வா வெளியே வா. முன்னால் முடியாது பொறுக்கி வச்சுக்க. ஷபா இந்த பிரச்சனைன்னா நம்மளுக்கு வந்த ஒரே ஒரு சிக்கல். ஸோ எனக்கு செக் பாயிண்ட் வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. வா சரி வைப்போம், இங்கே வைப்போம். நிற்கலைன்னா அவன் தான் நம்ம பேட் லக்கு. நின்று ஒழுங்கா நின்றுச்சு. ஆனால் மொன்னையில் போய் டாப்பு போய் நின்றுருக்கேங்க. ஏங்க நான் சேஃப் கிடையாது. ஏங்க நான் செக் பாயிண்ட் தொடலங்க. ஓ ஷட், நான் செக் பாயிண்ட் தொடல. சரி வாங்க பார்த்துக்கலாம். பைக் தான் நம்மகிட்ட தொட்டுருக்கோம்ல, நம்மகிட்ட பைக் இருக்குல்ல, நம்ம எப்படி பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம செக் பாயிண்ட் வந்து தொடல. அதாவது அந்த செக் பாயிண்ட் வந்து ஒழுங்காக வைக்கல அவங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த செக் பாயிண்ட்டே ஒழுங்காக வைக்கல. டேய் ஒழுங்காக போங்கடா. பைக் வந்து மாட்டிக்கிச்சா? போச்சு எல்லாம் போச்சு. ஏய் ஒரு செக் பாயிண்ட் தொட்டேனா? ஆனால் மாட்டிக்கினேன். ஷோ இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்கூட பார்க்கலங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்கூட பார்க்கல. ஆமாங்க உண்மையாக நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்கூட பார்க்கல. டேய் தயவு செஞ்சு ஒழுங்கா அந்த செக் பாயிண்ட் வந்துடுங்கடா. இங்கே பாருங்க 3 செக் பாயிண்ட் இப்போ நான் வைக்கணும் போகிறேன். இங்கே காலத்து ஓட்டிடுவோமோ? இல்லை அதான் கிடையாது. நம்ம அப்படி டிக் பண்ணக்கூடாது. என்னடா இப்போ நான் தொட்டுருக்குது 2 செக் பாயிண்ட். ஓகே வாங்க. செட் ஆகாது. மாட்டிக்கினேன், ஃபுல்லாக மாட்டிக்கினேன். போ 6000 நான் மொனையில் வந்து உட்காந்து போட்டுட்ருக்கேங்க. ஷபா செட் ஆகாது. சரி வெயிட் பண்ணலாம். அதுவே நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கலாம். ஓகே ஏங்க நான் எப்படியாச்சும் அந்த சைடு வச்சு கிராஸ் ஆகிட்டு நான் வச்சு போடுங்க. நான் பார்த்துப்பேன். பத்து கிராஸ் ஆக முடிக்கிறானே. ஷபா ஏய் வந்துட்டேன். நல்ல விஷயம் இதான் நல்லதுன்ற ஏய் என்னடா இது மாட்டிக்கினேன். சரி இப்போ திருப்பி ரீஸ்டார்ட். ஓகே சேஃப் we can save. ஓகேங்க இப்போ அது இங்கே தாங்க நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க. ஓகே டேய் முடிக்க போகிறேன்டா. அவ்வளோதான் கிராஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பாதி தூரம் போயிட்டா நம்ம வந்து வேலை முடிஞ்சிடும். இன்னும் பாதி தூரம் போயிடும். ஐயோ பேக் பா. இப்போ ஃப்ரண்ட்டு போ. டக்குன்னு போ. அவ்வளோதான் இங்கே மாட்டிக்கணும். ஏங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க. இன்னும் பாதி தூரம் தாங்க. நீங்களே பாருங்களேன். நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போதில்ல. நீங்களே ஆச்சரியமாயிடுங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்துக்கான செக் பாயிண்ட் தான். ஆனாலும் இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஷபா ஐயோ இந்த ஃபேனில் வச்சுட்டாங்க. வேணாம். ஓ ஷட். அதாவது செக் பாயிண்ட் வச்சுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இரு. ஐயோ குச்சிட்டேனே தெரியாம. சரி வாங்க பார்த்துக்கலாம். டேய் ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க எங்களை? ஷபா முருகா ஏன்னா வந்த சோதனை இது நம்மளுக்கு வந்து சோதனையா? அதையாச்சும் சொல்லலாம் முருகா. என்னங்க இது இங்கேயே காலத்து ஓட்டிடுவோம் போலி. அங்கே நான் செக் பாயிண்ட் வச்சுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஒன்று செக் பாயிண்ட் வச்சிடணும். டே செக் பாயிண்ட்டு ப்ளீஸ்ரா ஒழுங்கா வேலை செய். அதுவும் ஒழுங்கா வேலை செய்கிற. டேய் செக் பாயிண்ட்டு போச்சு. பத்து. ஐயோ சொல்லக்கூடாது. இந்த வாட்சி சொல்லக்கூடாது.
காய்ஸ் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சுங்க. என்ன சிக்கல் சொல்லட்டா? நான் தினம் கீழே வந்துட்டேன்னா பாஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ தினம் கீழே வந்துட்டேன்னா அவுட் ஆகிட்டேன். அப்போத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வரேங்க. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், உண்மையிலே அவ்வளோ தூரத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வரேன். நான் எப்படின்னே எப்போ எப்படியோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். அது போதும், எப்படியோ சீக்கிரம் முடிச்சிட்டேங்க நான். சரி வாங்க நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். நம்ம இன்னும் பாதி தூரம் தான் போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் பாதி தூரங்க. இங்கே செக் பண்ணி டச் பண்ணி வச்சு வேலையை முடிச்சாச்சு. சிம்பிளாக போய் நேரலாம் நம்ம. ஆனால் இன்னும் அந்த வேலையை என்றைக்கு வரும், இதை எப்படியாச்சும் நான் முடிப்பேங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்றைக்காச்சும் இதை நான் முடிப்பேன். ஓகேவா? என்றைக்காச்சும் இதை நான் முடிச்சிடுவேன். என்றைக்கு இல்லை, என்றைக்கே முடிச்சிடுவேன். நான் முடிச்சே காட்டுவேன். இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன். பாருங்களேன், இதை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நான் இன்றைக்கி முடிச்சு காட்டல. இன்றைக்கி நான் மட்டும் முடிச்சு காட்டலைன்னா என் பேரே தாரகேஷ் இல்லைங்க. கண்டிப்பாக டேய் என்னடா இது வச்சுருக்கீங்க நீங்கள்? டேய் என்னடா லேம்ப் இருக்குது? ஓ ஓகே பயப்படுறேன். ஒரு நிமிஷத்தில் ஏதோ வித்தியாசமாக இந்த மாதிரி இருந்துச்சா ரேம்ப்பு, அதான் பயந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம முடிக்க போகிறேன். டோக இதை மட்டும் தாண்டிட்டேன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள். ஓகே ஐயோ மரம் வேறு வச்சுருக்காங்களே. டேய் பார்த்துடா. டேய் தாரகேஷ் ஏங்க மரமாக வச்சுருக்காங்கங்க. டேய் பார்த்துடா. ஐயோ இந்த மரத்தை வைக்கிற வேலையே நிற்க மாட்டாங்க. ஐயோப்பா அப்படி சொல்லக்கூடாது. ஓகே பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, அங்கங்க ஃபினிஷ் போயிட்டு ஏங்க நம்ம முடிக்க போகிறோம். அப்படி ஆமாங்க முடிச்சிட்டோங்க, முடிக்க போகிறோம். இப்போ ஃபினிஷ் லைன். ஏங்க நம்ம சேலஞ்சை முடிச்சிட்டோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த சேலஞ்சை வந்து முடிச்சிட்டேன். நான் சொன்னேன்ல, இந்த சேலஞ்சு வந்து முடிக்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிறானா, சேலஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் நான் எப்படி பேரை மாற்ற முடியும்? டனுங்கனக்கா நான் முடிச்சிட்டேனே. பவ் நான் முடிச்சிட்டேனே. பவ் தான் சொல்ல சும்மா. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு ஆளில் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் டான் மோட்டிவேஷன் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பார்க்க முடியும். பாப்பா டாட்டா, ஐ லவ் யூ ஆல். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.